நிறைவேறும்னு நாங்க நம்புறோம். என்ன 6 தாண்டி கடல் தாண்டி 7 கடல் தாண்டி எல்லாம் எஸ்எம்சிக்கு பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம், அதாவது 2026ல மார்ச் ஏப்ரல் நான் சம்பளம் வாங்கல. அதுக்கு முந்தின வருஷம் ஏப்ரல் எனக்கு இன்னும் அந்த 12,000 கூட வரல. அதுவும் இல்லாம மே மாசம் வேலையே கிடையாது. 3 வருஷம் ஒரே ஸ்கூல்ல வேலை செய்யறேன். அதுக்கு அடுத்த வருஷம் இது 4வது வருஷம் பிடில நான் செகண்ட் பேப்பரும் முடிச்சிருக்கிறேன். தகுதி தேர்வு முடிச்சு செகண்ட் பேப்பரும் முடிச்சிருக்கிறேன். ஆனா எனக்கு அந்த ஸ்கூல்ல பிடி போஸ்டிங் கிடைக்கல. அதே ஊர்ல இருக்கிற எங்கேயோ வேலை செஞ்ச ஒருத்தர் கூட்டில அதை வைக்கிறாங்க. அவரு அந்த டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது. இந்த அதிகாரத்தை எஸ்எம்சிக்கு வழங்குறது யாரு? இதுதான் கல்வியோட வளர்ச்சியா தமிழ்நாட்டுல? இன்னொரு விஷயம், நமக்கு ஆசிரியர் கூட்டமைப்புல இருந்து நமக்காக குரல் கொடுத்து தமிழ்நாடு துவக்கப்பள்ளி ஆசிரியர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு எல் மணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். இன்னைக்கு மாலைக்குள்ளேயே அவர் சொன்னாரு, இன்னைக்கு மாலைக்குள்ளேயே இது கல்வித்துறை அமைச்சருக்கு போகணும், தமிழக முதல்வர் ஜோசப் அவர்களுக்கு போயிட்டு நமக்கு பணியாணை வழங்கணும்னு. அந்த வாக்குறுதி நிறைவேறட்டும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பமே சரிக்கட்டும், நம்மளுடைய ஆசிரியர் சமுதாயமே சரிக்கட்டும். இந்த ஒரு நிகழ்வு நடத்தலாம். நன்றி, வணக்கம். இடிமுழக்கமே ஓய்விடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தன்னுடைய கருத்தை, நிறைந்த கருத்தை, நிறைவான கருத்தை வெளியிட்ட தோழர் ஐயா ஆசிரியர் கூட்டமைப்போட ஐயா மணி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக கேட்மேன் பணியில 5483 காலி பணியிடங்கள் உருவாவதற்கு காரணம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முதன்மை செயலாளரும் மற்றும் சக தோழர்களும் பல நெடுகாலமாக இணைந்து போராடி அந்த விடுபட்ட, அதாவது அவங்க டெம்பரரியா இருக்கலாம், வேலைகள் இல்லாம இருந்திருக்கலாம், அந்த காலி பணியிடங்களுக்கு உடனடியாக பணி நியமனம் வழங்க காரணமாக இருந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில பொருளாளர் மதிப்புக்குரிய அண்ணன் செந்தில் அதிபன் அவர்களை பேருரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். மிகுந்த மனத்துயரத்தோடும் வழிகளை சுமந்து கொண்டு உண்ணாவிரத அற போராட்டத்திலே பங்கேற்றிருக்கிற ஆசிரியர் பெருமக்களே, என்னரும் சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற 2024 நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பினுடைய தலைவர் தோழர் பார்த்திபன் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற மாநில பொருளாளர் சகோதரி லோகேஸ்வரி அவர்களே, மாநில செயலாளர் சகோதரி கிருஷ்ணபிரியா அவர்களே, வரவேற்புரை நல்கியிருக்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் சகோதரி எழிலரசி அவர்களே, பவானி அவர்களே, நன்றி உரையாற்ற காத்திருக்கின்ற மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் வசந்தகுமார், பன்னீர் முருகன், இந்த நிகழ்வில் எனக்கு முன்னால் உங்கள் கோரிக்கையை ஆதரித்து உரையாற்றிய தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் மணி, இந்த நிகழ்வில் என்னோடு பங்கேற்றிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் தம்பி ஆசை தம்பி, கழகத்தினுடைய சட்டத்துறை செயலாளர் வழக்கறிஞர் சுப்பையா உள்ளிட்ட பங்கேற்றிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பு நான் இந்த வேலைக்கு வந்த பொழுது தோழர் மணி அவர்கள் மிக சிறப்பாக கருத்துக்களை வழங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர் பேசிய இடத்திலிருந்து சற்று தள்ளி நான் உட்கார்ந்திருந்தேன். சிறிது நேரம் சென்றவுடன் நம்முடைய பார்த்திபன் அவர்களும் எங்கள் இயக்கத்தின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினரும் தன்னுடைய வாழ்வினையரை ஆசிரியராக இந்த போராட்டத்துக்கு அழைத்து வந்திருக்கிறோமான தோழர் யோகநாதன் அவர்களும் வெயில் காய்ந்து கொண்டிருக்கிறது,
நீங்கள் கொஞ்சம் நிழலிலே வந்து உட்காருங்கள் என்று சொன்னார்கள். நான் மறுத்து விட்டேன். 500க்கு மேற்பட்ட என்னுடைய சகோதரிகள் வெயிலிலே வாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு அரை மணி நேரம் அந்த வெயில் பட்டால் ஒன்று வாங்கி விடாது என்று நான் அவனுக்கு பதில் சொன்னேன். அது வார்த்தைக்காக சொன்ன பதில் அல்ல, இதயத்தின் அடிவாரத்திலிருந்து நான் எடுத்து வைத்த வார்த்தை. எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆகும். மாதா பிதா குரு தெய்வம். குருவுக்கு அப்புறம் தான் தெய்வம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இடத்தை இந்த சமூகம் ஆசிரியருக்கு தந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசிரியர்களான நீங்கள், நான் உயிர் வாழ்வதற்கு என் தந்தைக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் சிறப்பாக வாழ்வதற்கு என்னுடைய ஆசிரியருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னானே மாவீரன் அலெக்சாண்டர். அந்த வார்த்தைகளுக்கு வடிவம் தரக்கூடிய ஆசிரியர்கள், இளமையில் கல் என்கிற பழமொழி இருக்கிறது அல்லவா, அந்த இளமையிலே கற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கற்பிப்பதை தொடக்க காலத்திலே என்கிற அகரத்தை கைபிடித்து எழுதுவதற்கு அவனுக்கு இளம்பிராயத்திலே பிஞ்சி உள்ளத்திலே எழுத்தை அறிவிக்கின்ற ஆசிரியர்கள், ஒரு கல்லை செதுக்கி செதுக்கி சிற்பமாக ஆக்குவதும் சரி, திருக்கோவில் மூலஸ்தானத்தை சிலையாக ஆக்கி வழிபடுவதும் சரி, அப்படிப்பட்ட குழந்தைகளை செதுக்கி செதுக்கி இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய ஆசிரியர்கள் இந்த அரசாங்கங்களிடத்திலே தங்கள் கோரிக்கைகளுக்காக இப்படி வாதி வழங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிற பொழுது நாம் எப்படிப்பட்ட சமூகத்திலே வாழ்கிறோம் என்கிற கோபம் ஏற்படுகிறது. மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது 2026 தேர்தல். தோழர் மணி அவர்கள் இங்கே விவரமாக குறிப்பிட்டார்கள். நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை கேட்டுக் கொள்கிறேன். மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்களே, அந்த மாற்றத்திற்கு அச்சாரத்தை வழங்கி இருக்கிறீர்கள். மிகுந்த நம்பிக்கையோடு தமிழ்நாட்டு மக்கள் அந்த வாய்ப்பை உங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். நீங்கள் கடந்த காலங்களிலே ஏற்பட்ட நிர்வாக கோளாறுகளை எல்லாம், லஞ்ச ஊழல்களை எல்லாம் அகற்றி ஒரு நல்லரசை தர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்ற அந்த நினைப்பிற்கு, உங்களுடைய செயல்பாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே நிர்வாகங்களை சரி செய்ய வேண்டும். தடுமாறி கொண்டிருக்கிற அரசு இயந்திரத்தை சரிப்படுத்த வேண்டும். அல்லது துரு பிடித்திருந்தால் துரு பிடித்த இயந்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு புதிய இயந்திரத்தை இயக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுவீர்களானால், முதலிலே நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய துறை கல்வித்துறை என்பதை நான் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 1ஆம் தேதி, ஜூலை 1ஆம் தேதி கோவளத்திலே ஒரு தனியார் விடுதியிலே கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் கூட்டம், தோழமை இயக்க தலைவர்கள் கூட்டத்தை முதலமைச்சர் நடத்தினார். எங்கள் ஆரியர் தலைவர், திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் தலைவர் வைகோ அவர்களோடு நானும் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் துரை வைகோ அவர்களும் முன்னணி தலைவர்களும் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தோம். அப்பொழுது கூட்டணி கட்சி தோழமை கட்சி நிர்வாகிகளிடத்திலே உரையாற்றிய பொழுது ஒரு 2 நிமிடம் தான் முதலமைச்சர் பேசினார். அவர் பேசுகிற பொழுது சொன்னார், நாட்டு மக்கள் நிறைந்த நம்பிக்கையோடு இந்த அரசை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த அரசு லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசாக, ஊழல் இல்லாத அரசாக செயல்பட வேண்டும் என்றால் உங்களை போன்றவர்களுடைய ஆதரவு, முழு ஆதரவு எனக்கு தேவை. சமூக நீதியை நிலைநாட்டுவோம், மாநில உரிமைகளை நிலைநாட்டுவோம், தமிழகத்தினுடைய மக்களினுடைய அடிப்படை கொள்கைகளை, கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம். அதற்கு இந்த அரசுக்கு துணை நில்லுங்கள் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். நான் முதலமைச்சர் அவர்களை இந்த உண்ணாவிரத மேடையில் இருந்து கேட்டுக்கொள்கிறேன். மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டுமானால் இந்த ஆசிரியர் குழுக்களுக்கு நீதி வழங்குகிற உத்தரவை முதலிலே போடுங்கள். இடைநிலை ஆசிரியர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? ஒரு கேள்வியை கேளுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கின்ற பிரகாதி பெற்ற IAS அதிகாரிகள் கடந்த ஆட்சி காலத்திலே அந்த ஆட்சியினுடைய நகானை இயக்கிய முக்கிய அதிகாரிகள் இன்னமும் உங்கள் பக்கத்திலே தான் இருக்கிறார்கள். பல பேர்களை நீங்கள் பந்தாடி இருக்கிறீர்கள், வரவேற்கத்தக்க விஷயம்.
ஒரு நிர்வாகத்தை நடத்துகிற பியூரோகிராட்ஸ் அவர்களுக்கு சமூக நீதி பார்வை இருக்கும், சமூக சிந்தனை இருக்கும். கடை கோடியில் வாழ்கிற மனிதனுடைய கனவை நிவர்த்தி செய்வதற்கு அவர்கள் அதிகாரிகள் உத்தரவிடுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. அதிகார வர்க்கம் என்பது ஆங்கிலேய காலத்தினுடைய எச்சமாக இருக்கிறது. ஆனால் சாதாரண குடும்பத்திலே பிறந்த IAS படித்துவிட்டு உயர்ந்த பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் கூட அப்படித்தான் இருக்கிறார்கள். முதல்வர் அவர்களை கொஞ்சம் திரும்பி பாருங்கள், உங்கள் உறவுத்துறையை வைத்து ஆராய்ந்து பாருங்கள். கடந்த காலங்களிலே இந்த கல்வித்துறை சீரழிவதற்கு முக்கிய காரணமாக இருந்த IAS அதிகாரி உங்கள் முதுகுக்கு பின்னாலே உட்கார்ந்திருக்கிறார். யார் என்பதை நீங்கள் கண்டறியுங்கள். ஏன் இடைநிலைப்பள்ளி ஆசிரியர்களை மட்டும் ஏன் நியமிக்கவில்லை? ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி என்று போட்டு, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி என்று போட்டு நாடெங்கு ஆசிரியர் நியமனத்திலே ஊழலும் லஞ்ச லாவண்யமும் நடைபெறுவதற்கு வழிவகுத்தது யார்? என்ன செய்து கொண்டிருந்தது உங்கள் உளவுத்துறை? என்ன செய்து கொண்டிருந்தார்கள் உங்கள் உயரதிகாரிகள்? 5 ஆண்டு காலம். அதற்கு முன்பு 2013 இருந்து இடைநிலை ஆசிரியர்கள் நியமனமே இல்லையே. அது ஏன் என்கிற கேள்வியை IAS அதிகாரிகள் அழைத்து கேட்க வேண்டும், முதல்வர் கேட்க வேண்டும். சிறப்பாக செயல்படுகிறார் என்று எங்கள் தலைவர் வைகோ அவர்களாலே பாராட்டை பெற்றிருக்கின்ற தோழர் ராஜ்மோகன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, நீங்கள் வந்த கேள்வியை IAS அதிகாரிகளிடத்திலே எழுப்ப வேண்டும். இங்க வந்திருக்கிற இந்த ஆசிரியர்களுடைய குறைகளை அவர்களை அழைத்து, நிர்வாகிகளை அழைத்து தனியாக பேசுங்கள். ஒரே மேஜையிலே IAS அதிகாரியும் கல்வித்துறை அதிகாரியை உட்கார வைத்துக் கொண்டு இந்த ஆசிரியர் பெருமக்களிடத்திலே கருத்து கேட்காதீர்கள், எந்த உண்மையும் வெளியே வராது. தனித்தனியாக பேசுங்கள். இதற்கு ஒரு நாளை செலவு செய்யுங்கள். ஒரு சமூகத்திலே இளம் பிள்ளையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை கல்வி சுற்றி கொண்டு போய் பாடசாலையிலே சேர்த்தால் அந்த பிள்ளைகளை பிஞ்சு கிழங்களை பிடித்தவனை எழுத வைத்து அவரை வளர்த்தெடுத்து 5ஆம் வகுப்புக்கு மேலே அடுத்த துறைக்கு சென்று உயர்கல்வி, மேல்நிலை கல்வி, கல்லூரி கல்வி வாழ்க்கையின் வசந்தத்தை அவன் அனுபவிக்கின்ற மிக உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கு அச்சாணியாக இருப்பது ஆசிரியர்கள் அல்லவா? அதுவும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அல்லவா? அடிக்கற்கள் அல்லவா? இந்த அறிவார்ந்த சமுதாயத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அடிக்கற்கள், பாராட்டப்படாத ஹீரோஸ் என்று சொன்னால் அது தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள். எவ்வளவு இழிவாக நடத்தியிருக்கிறது கடந்த அரசு. அது திராவிட மாடல் அரசுதான், சமூக நீதி அரசுதான், எங்களை போன்றவர்கள் அதை ஆதரித்த அரசுதான். குறைகள் இல்லாமல் அரசு நடத்த முடியாது, அது வேறு. ஆனால் இத்தனையாயிரம் பேர் 2013க்கு பிறகு படித்திருக்கின்ற, தகுதி தேர்விலே வெற்றி பெற்றிருக்கின்ற ஆசிரியர்கள் நியமனத்தை நிறுத்தியது யார்? 12 ஆண்டு காலம் இடைநிலை ஆசிரியர்கள் நியமிக்காமல் போவதற்கு என்ன காரணம்? அதற்கு விளக்கம் சொல்ல முடியுமா? இதற்கு முன்பு கல்வி அமைச்சராக இருந்தவர் இங்கே தோழர் மணி கேட்டார் என்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா? இந்த பதிலை எல்லாம் சட்டமன்றத்திலே பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகிற பொழுது எதிரிலே வந்து உட்காருகிற பொழுது ஆளுகிற தரப்பில் இருந்து நீங்கள் எழுப்புங்கள், வெளிநடப்பு செய்துவிட்டு ஓடி விடுவார்களை தவிர பதில் சொல்ல எவ்வளவு இங்க இருக்க மாட்டாங்க. 2013 தகுதி தேர்வு, 2017 தேர்வு, 19 தேர்வு, 23 தேர்வு, இதில் எல்லாம் பயிற்சி பெற்றிருக்கிறவர்கள், தேர்ச்சி பெற்றிருக்கிறவர்கள். 2021 730 காலியிடம், 22 3987 காலியிடம், 2023 6553 காலியிடம், 2024 110 சட்டசபையிலே 110 விதியின் கீழ் 19,260 காலி பணியிடங்கள் இருப்பதாக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டதை, கல்வி அமைச்சர் அறிவிக்கப்பட்டதை என்ன செய்தீர்கள்? தோல்விக்கு என்னென்னமோ காரணம் சொன்னாங்க. ஆனா மணி சூப்பரான காரணத்தை சொல்லியிருக்கிறாரு. எனக்கு அவர் நண்பர் தான், கல்வி அமைச்சராக இருந்தவர். 19,260 ஏன் எது தடுத்தது உங்களை? தகுதி இல்லாமல் கேட்கிறார்களா? 2024 கடந்த ஆண்டு ஜூலை மாதம்
2768 காலி பணியிடங்களை பெற்று நிரப்பி இருக்கிறீர்களே, மற்றவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? தகுதி தேர்வு எழுதியவர்கள் அத்தனை பேரும் 90% மேலானவர்கள் 40 வயதை கடந்திருக்கக்கூடியவர்கள், பெண்கள். 30,000 காலி பணியிடங்கள் இருக்கிற பொழுது இந்த 18,775 பேரை தகுதி அடிப்படையில் நியமனம் செய்வதால் சமூக நீதி. தற்காலிக ஆசிரியர் கூடாது என்று நீதிமன்றம் சொன்னதல்லவா? அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நீங்கள் செயல்படுத்த வேண்டுமா வேண்டாமா? மற்றதற்கெல்லாம் நீதிமன்றம் சொல்லிவிட்டது என்று சொல்லக்கூடியவர்கள், நீதிமன்றம் தொடக்க பள்ளிகளிலே தற்காலிக ஆசிரியர்கள் கூடாது. 6,000 ரூபாய், 7,000 ரூபாய், 8,000 ரூபாய், 10,000 ரூபாய் வெட்கமாக இருக்கிறது. ஆசிரியர் பெருமக்கள் பண்ணை வேலைக்கு போகக்கூடிய உணவு தொழிலாளர்கள் கூட இந்த காலத்தில் 20,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஆனால் 6,000 வைத்துக் கொண்டு 8,000 ரூபாயை வைத்துக் கொண்டு எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அவர்கள் எப்படி அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும்? கல்வி அறிவு பெறாவிட்டால் ஒரு நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக கருத முடியாது என்று அவர்களால் ஆசாத்து சொன்னார். தமிழ்நாடு எல்லா துறையிலும் வளர்ந்திருக்குன்னு சொல்றமே, கல்வி வளர்ச்சி பிரமாதமா இருக்குன்னு சொல்றமே, புள்ளி விவரங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த கல்வி வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களினுடைய வாழ்வாதாரத்தை சிந்தித்து பார்த்தீர்களா? ஒரு மக்கள் நல அரசு என்பது எல்லா துறைகளிலும் சமமாக சமநீதி வழங்க வேண்டும். சம வேலைக்கு சம ஊதியம். நான் கூட இங்க கடைசி பாயிண்ட் படிச்சுட்டு நான் அவர்கிட்ட சொன்ன பார்த்து பண்ணிட்டேன். கடைசி 25,000 ரூபாய் 8வது பாயிண்ட், அரசின் நிதிநிலையை கருதி குறைந்தபட்ச சம்பளம் 25,000 கூட நியமனம் பண்ணுங்க, நாங்க தயாராக இருக்கோம். இந்தியாவில் இது மாதிரி கோரிக்கையை எந்த துறையிலும் யாரும் வைத்திருக்கவே மாட்டார்கள். அவ்வளவு கீழே இறங்கி வைத்திருக்கிறீர்கள். வேண்டாம், மணி அவர்கள் சொன்னதை நான் வழிபடுகிறேன். அந்த கோரிக்கை எடுத்து விடுங்கள். சம வேலைக்கு சம ஊதியத்தை கொடு. தகுதி இருக்கிறது. தகுதி இல்லாத யாரையும் நியமிக்க வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை. தகுதி இருக்கிறது. தகுதி தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களை யாரையாவது தூண்டிவிட்டு கடந்த காலங்களிலே நீதிமன்றத்துக்கு போகவிட்டு நீதிமன்றத்தையும் ஆசிரியர் பெருமக்களையும் மோத செய்யக்கூடிய அந்த நாடகங்கள் எல்லாம் கடந்த காலத்திலே நடந்தது. முதலமைச்சர் அவர்களே, அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் தெளிவான உத்தரவை, அரசாணையை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும். நண்பர் ராஜ்மோகன் அவர்களே, கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, உங்கள் மீது நிறைந்த நம்பிக்கையை ஆசிரியர்கள் வைத்திருக்கிறார்கள். எங்களை போன்ற அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவர்களும் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இந்த கோரிக்கையை கனிவோடு பரிவோடு பரிசீலனை செய்யுங்கள். நீங்கள் முதலே இவர்களோடு பேசி கலந்து பேசி இந்த பிரச்சனையை எப்படி அணுகி வெற்றிகரமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக சிந்தித்து அதற்கு ஏற்ற சமூக நீதி சிந்தனை உள்ள இந்த மக்களினுடைய வாழ்வாதாரங்களை, ஆசிரியர் பெருமக்களினுடைய வாழ்வை நினைத்து பார்க்கக்கூடிய ஆசிரியர்களை வைத்துக் கொண்டு சில நேரங்களில் அரசாங்கம் என்ன செய்யும் என்று சொன்னால், நாங்கள் ஆணையத்தை போட்டிருக்கிறோம், கமிட்டி போட்டிருக்கிறோம் சொன்னால் கிடப்பில் போட்டு விட்டதாக அர்த்தம். அந்த குழுவினுடைய அறிக்கை வரும், அதற்குள்ள ஆட்சி போயிடும், அதற்குள்ள உங்க வயது போயிடும், வாழ்க்கை போய்விடும். அந்த ஏமாற்று வேலையை கடந்த காலத்திலே IAS அதிகாரிகள் செய்ததை முதல்வர் அவர்களே இந்த ஆட்சியிலேயும் நீங்கள் அனுமதிக்க கூடாது என்பதையும் எச்சரிக்கையாக சொல்லி, உங்கள் கோரிக்கைகளை எல்லாம் ஏற்கனவே நம்முடைய உங்கள் தலைவர் பார்த்திபன் அவர்கள், எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்றத்திலே மிக சிறப்பாக திருச்சி எம்பியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் துரை வைகோ அவர்கள் 2 மணி நேரம் உட்கார்ந்திருந்து நம்முடைய பார்த்திபனும் யோகநாதனும் கொண்டு வந்து கொடுத்த மனுவை படித்துவிட்டு ஒரு சிபாரிசு பரிந்துரை கடிதத்தை எழுதி கல்வி அமைச்சரிடத்திலே, முன்னாள் கல்வி அமைச்சரிடத்திலே கொடுத்தார். விரிவாக பேசினார். எங்கள் சங்கொலி ஏற்றிலே கூட நாங்கள் அதை செய்தியாக வெளியிட்டோம். ஆனால் ஒரு பயனும் கிடையாது. மீண்டும் அவர்கள் இந்த கோரிக்கையை எங்கள் தலைவரிடத்திலே கொண்டு வந்து யோகநாதன் அவர்களும், சேலத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற எங்கள் இயக்கத்தை சேர்ந்த தம்பி சங்கர் அவர்களும் சரவணன் அவர்களும் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார்கள். தலைவர் வைகோ அவர்கள் கடந்த வாதத்தில் அந்த கோரிக்கை மனுவை என்னிடத்திலே கொடுத்து, இந்த கோரிக்கைக்காக என்ன செய்யலாம், இதற்கு வழி சொல்லுங்கள், இதற்கான கடிதத்தை தயார் செய்து மந்திரியிடம் பேசுவோம் என்று சொன்னார்கள்.
நான் முழுமையாக உள்வாங்கி அதையெல்லாம் படித்து இது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடத்திலே பரிந்துரை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே தலைவர் வைகோ அவர்கள் கவனத்திற்கு இதை நான் கொண்டு சென்றிருக்கிறேன். மீண்டும் இந்த கோரிக்கைகளை தலைவர் வைகோ அவர்களிடத்திலே மீண்டும் எடுத்து சொல்லி இந்த அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கு, முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு செல்வதற்கு 18,775 பேரை தகுதி உள்ளவர்களை தகுதி அடிப்படையிலே நியமனம் செய்யுங்கள், அரசாணை பிறப்பியுங்கள் என்கிற கோரிக்கையை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்காக எழுப்பும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்று மாலை எழும்பூரிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ வார ஏடு சங்கொலி ஏடு 30 ஆண்டுகள் முடிந்து 31வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறது. இன்றைக்கு மாலை இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. தலைவர் வைகோ அவர்களும் பேராசிரியர் காதர் மைதன் IUML தேசிய தலைவர் அவர்களும் இந்து ராம் அவர்களும் சிபிஐயினுடைய மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன் அவர்களும் தீக்கதினுடைய இணையாசிரியர் தோழர் SA பெருமாள் அவர்களும் நக்கீரன் கோபால் அவர்களும் திருமுருகன் காந்தி புகழேந்தி தங்கராசு உள்ளிட்ட ஏராளமான ஆளுமைகள் வருகிறார்கள். அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்கு பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் வருகிறார்கள். நானும் பக்கத்திலே இருந்து அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கிற பொழுது உங்கள் கவலைகளை, உங்களை கண்ணீரை துடைப்பதற்கு உங்கள் கரங்கள் மேலட்டும் என்று நானும் எடுத்துரைப்பேன் என்று தெரிவித்து உங்கள் போராட்டம் வெல்கிற வரையிலே நாங்களும் துணிகின்றோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தன்னுடைய செந்தமிழ் சொற்பொழிவால் இந்த உச்சி வெயிலிலும் நம் நெஞ்சில் பசுமை மாறாத பேச்சை பேசியும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை சந்திப்பதாக மட்டுமில்லாமல் தலைவரிடம் எடுத்துச் சொல்லி முதலமைச்சரிடம் தனி கவனம் கொண்டு செல்வேன் என அறிவித்துள்ள மதிப்புக்குரிய அண்ணன் மாநில பொருளாளர் மதிமுக செந்தில் அதிபர் அண்ணா அவர்களுக்கு சிறிய மரியாதை நிகழ்ச்சி. உங்களுடைய எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், டிவி இருக்கும். இன்னும் கூடுதலா எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருக்கு. அப்படி 10,000 இருந்து 20,000 25,000 தன்னுடைய தொலைபேசி கைபேசி வச்சிருக்கிற மதிப்பு கூட ஒரு 25,000. அந்த உயிரற்ற பொருளுக்கு கூட மரியாதை இருக்கு. ஆனா அந்த டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு நாம படுற பாடு இருக்கு. 25 வருஷம் கின்னஸ் ரெக்கார்டு, 13 வருஷம் ஆஸ்கர் அவார்டு, இதெல்லாம் பெண்டிங் இருக்கு. கண்டிப்பாக நமக்கு பணி வாய்ப்பு கிடைத்த பிறகு ஆதரவு சாதனை விழாவாக எடுத்து அந்த நிகழ்வில் அப்போது இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை தலையில் வைத்து கொண்டாடுவோம் என்பதை தெரிவித்து மாண்புமிகு மாநில துவக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டம் கூட மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் ஆசிரியர்களுக்காக கோஷம் எழுப்பியும் தன்னுடைய இறுதி கோஷத்தை தெரிவித்து நன்றியை மேற்கொண்டார். நன்றி. தமிழக அரசு 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 ஆவேகா தமிழக அரசு ஆவேகா தமிழக அரசு ஆவேகா தமிழக அரசு ஆவேகா தமிழக அரசு ஜோசப் விஜய் தமிழக அரசு ஜோசப் விஜய் தமிழக அரசு வேலை கொடு 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 ஆசிரியர்கள் நியமன தேர்வு ஆசிரியர்கள் நியமன தேர்வு தேர்ச்சி பெற்ற 19,000 பேருக்கு உடனடியாக வேலை கொடு
வேலைக்குடி 13 ஆண்டு காலமாக போராடி வரும் எங்கள் இலக்கு எங்களுக்கு தீய சக்தி தீர்ந்த சக்திகள் தீய சக்தி தீர்க்க சக்திகள் ஏமாற்றப்பட்ட எங்கள் இலக்கு ஏமாற்றப்பட்ட எங்களுக்கு வேலைகளே வேலைக்குடி ஜோசப் விஜய் தாவக அரசு புதை தாவைக்க அரசு நீதியை நிலைநாட்டி வேலை வழங்கி நீதியை நிலைநாட்டி வேலை வழங்கு ஆசிரியர் வேலை எங்களுக்கு கொடு ஆசிரியர் வேலை எங்களுக்கு கொடு தமிழ்நாட்டு பள்ளி கல்வி தமிழ்நாட்டின் பள்ளி கல்வி தமிழ்நாட்டு பள்ளி கல்வி தமிழ்நாட்டின் பள்ளி கல்வி 50,000 பணியிடங்கள் 50,000 பணியிடங்கள் காலியாக இருக்கும் போது நியமன தேர்விலே தேர்ச்சி பெற்ற எங்களுக்கு 19,000 ஆசிரியர்களுக்கு 19,000 ஆசிரியர்களுக்கு வேலை கொடு ஆசிரியர் வேலை கொடு நடைபெறவுள்ள சட்டமன்றத்தில் அறிவை மானிய கோரிக்கையின் போது பள்ளி மானிய கோரிக்கையின் போது நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற 19,000 ஆசிரியர்களுக்கு 19,000 ஆசிரியர்களுக்கு வேலை கொடுக்கும் அறிவிப்பை வேலை வழங்கும் அறிவிப்பை 110 விதிகளிலே 110 விதிகளிலே ஜோசப் விஜய் தமிழக அரசு ஜோசப் அரசு அறிவிக்க வேண்டும் வேலை கொடுக்கும் அறிவிப்பை சட்டமன்றத்தில் அறிவிக்க வேண்டும் சட்டமன்றத்தில் அறிவிக்க வேண்டும் மின்வாரியத்தில் வேலை அறிவிப்பு மின்வாரியத்தில் வேலை அறிவிப்பு செய்தது போல எங்களுக்கும் ஆசிரியர்களாகிய எங்களுக்கும் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற 19,000 எங்களுக்கு 19,000 ஆசிரியர் எங்களுக்கு 19,000 ஆசிரியர் எங்களுக்கு 19,000 ஆசிரியர் எங்களுக்கு வேலை கொடுக்கும் அறிவிப்பை வேலை வழங்கும் அறிவிப்பை வேலை வழங்கும் அறிவிப்பை 6 இடங்கள் பூர்த்தி செய்யும் அறிவிப்பை வெளியிட வேண்டும் இதுவே எங்கள் கோரிக்கை உண்ணாவிரத போராட்டத்தில் உரிமை கேட்கும் போராட்டம் வேலை கேட்கும் போராட்டம் வெல்லட்டும் போராடுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறும் வரை இறுதி வெற்றி நமது இறுதி வெற்றி